இமாச்சல பிரதேச மாநில சட்லஜ் நதியில் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணி 4வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இமாச்சல பிரதேச மலைப்பகுதியில் வைத்து கடந்த 4ஆம் தேதி வெற்றி துரைசாமி பயணித்த கார் விபத்துக்குள்ளானது. கார் தடம் புரண்டு சட்லஜ் நதிக்குள் விழுந்ததில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் உடன் பயணித்த வெற்றி துரைசாமியின் நண்பர் கோபிநாத்தை போலீசார் படுகாயத்துடன் மீட்ட நிலையில் தொடர்ந்து வெற்றி துரைசாமியை தேடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். 4வது நாளாக தொடர்ந்து வரும் இந்த தேடுதல் பணியில் மத்திய பிரதேச போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ள நிலையில் நதியிலிருந்து வெற்றி துரைசாமியின் ஐபோன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாறை இடுக்குகளில் மூளை பாகம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சோதனை செய்ய DNA பரிசோதனைக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தனியார் ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் மற்றும் உள்ளூர் போலீசார் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.